வணக்கம். இன்றைக்கு ராகி கஞ்சியில் நிறைந்திருக்கும் அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். சிறுதானிய உணவுகளில் உடலிற்கு அதிக ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் தரக்கூடியது கேழ்வரகு என்று அழைக்கப்படும் ராகி. ராகியை அடை, தோசை, களி, கஞ்சி போன்ற ஏதாவது ஒரு வடிவில் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம். ராகியில் தரமான கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, பல்வேறு விதமான விட்டமின்கள், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் அதிகம் நிறைந்துள்ளன. கேழ்வரகு மாவுடன் சுக்கு, ஏலக்காய், வெல்லம் அல்லது கருப்பட்டி போன்றவற்றை சேர்த்து கூழ் அல்லது கஞ்சி போன்று செய்து சாப்பிடலாம். அல்லது இதனுடன் மோர், தயிர், உப்பு போன்றவற்றை சேர்த்தும் சாப்பிட்டு வரலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிறந்த உணவு ராகி. ராகியை கஞ்சி அல்லது கூழ் வடிவில் எடுத்துக்கொண்டால் கிடைக்கும் முக்கியமான நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ராகி குளிர்ச்சித்தன்மை கொண்டது, சிறுநீரை பெருக்கக்கூடியது. ராகி கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக்கும். உடலில் சீரான வெப்பநிலையை பராமரிக்க உதவும். மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் ராகி கஞ்சியை உட்கொண்டு வந்தால் இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து இரைப்பை மற்றும் குடல் இயக்கத்தினை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது. சர்க்கரை சத்து இருப்பவர்கள் ராகி கூழை காலை மற்றும் மதிய உணவு இடைவெளியில் எடுத்துக்கொள்வது சிறந்தது. ராகி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாக அதிகரிக்க உதவுகிறது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்துள்ள உணவாகவும் ஆற்றலை தரக்கூடிய உணவாகவும் விளங்குகிறது. ராகியில் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது. ராகி கஞ்சியில் கருப்பட்டி சேர்த்து அடிக்கடி அருந்தி வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். இதனால் இரத்தச்சோகை குறைய உதவுகிறது. இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க பயன்படுகிறது. ராகி கஞ்சியை வாரத்திற்கு 2 நாள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் எலும்பு மூட்டுக்கள் பலமடையும். ராகியில் இயற்கையாகவே கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் உள்ளன. அதனால் எலும்பு தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள் ராகி கஞ்சியை தினமும் எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள முக்கிய அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. உடல் எடை அதிகம் கொண்டவர்கள் சேர்க்க வேண்டிய உணவுகளில் ராகி கஞ்சியும் ஒன்று. இதில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை குறைக்கச் செய்கிறது. மேலும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. குழந்தைகள் வாரத்திற்கு 2 முறை கேழ்வரகால் செய்த உணவுகளை சாப்பிட்டு வரலாம். அந்த வகையில் இந்த ராகி கஞ்சியை எடுத்து வரும் பொழுது மூளை, எலும்பு மண்டலம், பற்கள் வலுவடைய உதவுகிறது. குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் ராகி கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்யும். பெண்களுக்கு கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும், மெனோபாஸ் காலங்களில் ஏற்படும் பதற்றம், படபடப்பு, உடல் அசதி, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி போன்றவற்றையும் தடுக்க ராகி கஞ்சி போன்ற ராகியால் செய்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேழ்வரகு கஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடலில் சேதமடைந்த செல்கள், திசுக்களை சரிசெய்ய உதவுகிறது. தசைகளை வலிமையடைய செய்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது. இது போன்ற எண்ணற்ற நன்மைகளை அளிக்கக்கூடியது கேழ்வரகு கஞ்சி. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.